வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுகமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம். ஆதிகெனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி கிணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து வேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதிநெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். குரு வணக்கம். புருவத்திடை முந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிருணர்த்தி புஞ்செயல்கள் பதிவழிந்து பூர்வநிலை அறிவறியதுரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் களங்கங்கள் போக பெருங்களத்தமர்த்தி கருத்துடனே விளைபறிந்து ஐந்து புலன்களை ஆளும் கலை போதித்து உருவத்தில் உயிரை உயிர்க்குள் உள்ளமை பொருளை அறிவாய்க் காட்டி ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமொடு காயகற்பம் சீர்கர்மயோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக ஆழ்ந்த 9 மைய தவம் நடத்திய அருள்நிதி அருளையா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி அருளையா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல்நலம், பொருள்நலம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பிலிருந்து இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞான ஆசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அருமையான கவி, சித்தாந்தம் வேதாந்தம். வாழ்க வையகம்,
வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, ஞானமும் வாழ்வோம் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் இன்றைய கவி இயற்கையும் எண்ணமும். இன்று நேற்றைய கவியினுடைய தொடராக இன்னொரு கவி. இதில் ஒரு துணை தலைப்பாக சித்தாந்தம் வேதாந்தம் என்று தந்திருக்கின்றார் மகர்ஷி அவர்கள். இயற்கையின் ஆதி நிலை பிரம்மம் தெய்வம், இயக்க நிலை அணுமுதலாய் அண்டபிண்டம், இயற்கையின் உணர்வு நிலை அறிவு ஆகும். இம்மூன்றை பிரித்து பேசும் சித்தாந்தம் இயற்கையே அனைத்துமாய் உள்ளதென்று எடுத்துரைக்கும் வேதாந்தம் வெவ்வேறு அல்ல. இயற்கை எது, நான் யார் என்று அகத்தே நோக்க எண்ணியவன் ஒடுங்கும் போது இரண்டும் ஒன்றே. சித்தாந்தம் வேதாந்தம். தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், அது தெரியாமல் போனாலே வேதாந்தம். எப்படி தெரியும்? மண்ணை தோண்டி தண்ணீர் தேடும் அன்பு தங்கச்சி, என்னை தோண்டி ஞானம் கண்டேன், இதுதான் என் கட்சி என்றார் கண்ணதாசன். தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், தெரியாமல் போனாலே வேதாந்தம். சித் என்பது உயிர், உயிர் இனங்கள், உயிருக்கு மூலமாகிய விண் சேர்க்கையில் பஞ்சபூதங்கள், இவற்றெல்லாம் பார்க்க முடிகிறது. இவற்றுக்கு மூலப்பொருளை அறிய முடிகிறதா? தெரியாமல் போனால் வேதாந்தம். திருவிளையாடல் புராணத்துல அற்புதமான ஒரு காட்சி உண்டு. இந்த மாம்பழ கதை தான். நாரதர் ஒரு மாம்பழத்தை கொண்டு வந்து சிவனிடத்திலே, இது ஞான பழம், இது ஒருத்தருக்கு தான் கொடுக்கணும், தகுதி உள்ளவருக்கு கொடுக்கணும் அப்படின்றாரு. சரி, போட்டி, யார் உலகத்தை சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த கனி என்று. சரி, உடனே மயில் வாகனத்தில் புறப்பட்டு விட்டார் முருகன். வினார் எங்க போவாரு அப்படி யோசிச்சாரு, பெரியவங்களுக்கு கேட்டாரு. அப்போ சக்தியும் சிவனும் சேர்ந்தது தானே இந்த உலகம். ஸோ இவர்களை தெரிந்து கொண்டாலே அதுவும் ஞானம் தான் அப்படின்னாங்க. உடனே அவர்களை சுற்றி வந்து பழத்தை பெற்றுக்கொண்டார். ஊர் சுத்த போன முருகன் கொஞ்ச நேரம் ஆகும் இல்லையா, வந்து பார்த்தா இங்க காட்சி முடிஞ்சு போச்சு. இதுல எப்படி சித்தாந்தம் வேதாந்தம் இணைந்திருக்கிறது பாருங்க. இப்ப நம்ம உயிர் என்ற சித்தம், இப்ப நமக்குள்ளேயே அந்த ஆத்மான்னு சொல்லக்கூடியதுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது என்றால், பீட்டா ஃப்ரீக்குவன்சி 40 14 வரைக்குமான ஜீவ இனங்களின், மனிதர்களின் தொடர்ந்த அனுபவ தொகுப்பு. அதுக்கு கீழே இறங்குகின்ற போது 13 முதல் 8 ஜீவன் வருவதற்கு முன்பாக இருந்த தயார் நிலையாக இருந்த ஜீவகாந்த நிலை. அதற்கு முன்பு, ஜீவானந்தம் தோன்றதுக்கு முன்பு இருந்தது பஞ்சபோத நிலை, விண் இயக்க நிலை 7 முதல் 4. அதற்கு மூலப்பொருளாக இருப்பது இறைத்துகள் 3 முதல் 1. அதற்கும் மூலப்பொருளாக இருப்பது பூஜ்யமாகிய சுத்தவெளி, அதனுடைய துகள். இப்போ எல்லாமே எது அனைத்துமாக இருக்கிறதோ அதனுடைய பிரதிநிதியாகவே ஒரு மனித வடிவாக வந்திருக்கின்றோம். அதனால்தான் ராமகிருஷ்ணன் சொன்னார், அண்டத்தில் மகிழ்ச்சி சொன்னது, அண்டத்தில் கடவுளாய் அழைக்கப்படுபவன் பிண்டத்தில் உயிரினு பேசப்படுகிறான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன சொன்னாரு, தேக ஆலயத்தில் தெய்வத்தை காண முடியாதவன் அகில அண்டத்திலும் காண முடியாது. அப்போ சித்தத்துக்கு அந்தமாக
இந்த உயிருக்கு முடிவாக தன்னுள்ளேயே தன்னை தேடி உள்நோக்கி பயணிக்கின்ற போது கடவுள் என்ற தத்துவத்தின்படி உள் கடந்து பயணிக்கின்ற நிலையிலே கடைசியில எதை காண்கின்றோம் என்றால் பூஜ்ஜியமாகிய இறைநிலையே தான். அப்படி சித்தத்துக்கு அந்தமாக சிவனை கண்டு சித்தாந்தியாக விநாயகன் வெற்றி பெற்றார். சரி, இந்த உயிரின பரிணாமம், அதற்கு முன்பு பஞ்சபூத பரிணாமம், அதற்கு முன்பு இருந்த இறை துகள், இவை நிறைந்து இருக்கின்ற இடம் இந்த பிரபஞ்ச காலம். அப்ப இந்த பிரபஞ்சத்தை முழுவதும் தேடி பார்க்கின்ற போது ஜீவன்களிலே அந்தமாக இருப்பது சுத்த வெளியின் ஒரு கூறு மையத்திலே பூஜ்யமாக இருக்கிறது. சரி, ஒவ்வொரு பஞ்சபூதமாக பார்க்கின்ற போது அதற்கும் மையத்திலே அதே சுத்த வெளிதான் பின்னப்பட்ட நிலையிலே கருவாக இருக்கிறது. எனவே இந்த பிரபஞ்சம் முழுவதும் பார்த்தாலும் அனைத்திற்கும் மூலப்பொருள் இறை துகள். பஞ்சபூதங்கள், ஜீவ இனங்கள் அனைத்திற்கும் மூலப்பொருள் இறை துகள். அதற்கு மூலம் இறைநிலை. அப்ப வேதம் என்ற சொல்லுக்கு இறை துகள் என்று பொருள். அதாவது இதை எப்படி நம்ம சொல்ல முடியும் என்றால், கீதையிலே இதுக்கு ஒரு உதாரணம், ஒரு சாட்சியை கொடுத்துட்டாங்க, ப்ரூஃப் கொடுத்துட்டாங்க. யாண்டும் நிறைந்துள்ள வேதம் யஜ்ஞத்தில் நிலை பெற்றுள்ளது என்று ஒரு ஸ்லோகம் இருக்கு. யாண்டும் நிறைந்துள்ள வேதம் யஜ்ஞத்தில் நிலை பெற்றுள்ளது. அதாவது இறை துகள் இல்லாத இடம் கிடையாது. அந்த இறை துகளோ நுண்ணிய இயக்கம். யாண்டும் நிறைந்துள்ள வேதம் யஜ்ஞம் என்றால் இயக்கம் நிலை பெற்றுள்ளது. எனவே வேதம் என்ற சொல்லுக்கு இறை துகள் என்று பொருள். அப்ப இறை துகளின் சேர்க்கை கூட்டு களம் தானே இந்த பிரபஞ்சம். எனவே இறை துகளை கண்டு அதற்கு மூலமாக இறைநிலையை கண்டது. வேதத்தை கண்டு வேதத்துக்கு அந்தமாக முடிவாக இறைவனை கண்டு வேதாந்தியாக முருகன் வெற்றி பெறுகிறான். ரெண்டு பேருமே வெற்றி பெற்றவர்கள் தான், தோல்வி கிடையாது. சித்தத்துக்கு அந்தமாக சிவனை கண்டு சித்தாந்தியாக விநாயகன் வெற்றி பெற்றான். வேதத்துக்கு அந்தமாக சிவனை கண்டு வேதாந்தியாக முருகன் வெற்றி பெற்றான். அப்போ சுற்றி வந்து கடைசியில் சேர்ந்தாலும் சுத்துவலிக்குத்தான் போயாகணும். ஒடுங்கி நின்று மூலத்தில் போனாலும் சுத்துவலிக்குத்தான் போயாகணும். அப்போ அணுவுக்குள் அணுவாய், அப்பாலுக்கு அப்பாலாய், எப்படி சுருங்கி போனாலும் அதற்குள் இருப்பது இறைநிலையே. எப்படி விரிந்து போனாலும் எல்லாவற்றுக்குள்ளும் இருப்பது இறைநிலையே. சுருங்கி போனால் சித்தாந்தம், விரிந்து போனால் வேதாந்தம். அப்படி இந்த கவியிலே மகிழ்ச்சி சொல்கிறார்கள், இயற்கையின் ஆதிநிலை பிரம்மம் தெய்வம், இயக்க நிலை அணுமுதலாய் அண்டபிண்டம், இயற்கையின் உணர்வு நிலை அறிவு ஆகும். அதாவது 3 படித்தளங்களை மகிழ்ச்சி சொல்றார். ஒன்று தெய்வ நிலை, அடுத்தது பஞ்சபூத நிலை, அடுத்தது ஜீவன் நிலை. 3 படித்தளங்கள். முதல் நிலை தெய்வம், அது இயக்கமற்ற சுத்த வெளியாக பரப்பொருளாக இருக்கிறது. அடுத்த நிலை இயக்க நிலை, கூட்டு நிலை, பஞ்சபூத நிலை. அடுத்தது உணர்வு நிலை, ஜீவநிலை. இந்த 3 படித்தளங்கள், சுத்தவெளி, பிரபஞ்சம், ஜீவராசிகள், இப்படி இயற்கையின் ஆதிநிலை பிரம்மம் தெய்வம், இயக்க நிலை அது அணுமுதலாய் அண்டபிண்டம்,
இயற்கையின் உணர்வு நிலை அறிவு ஆகும். இதுல மறைவு பொருளாக இருப்பது அறிவின் பயணம். அறிவு எழுச்சி பெற்ற நிலையிலே தோன்றியது இயக்கம். இது அண்ட பிண்டம். அதாவது பிண்டம் என்றால் உடம்பு என்று அர்த்தம் இருக்கு இல்லையா? அப்ப அண்டம் பஞ்சபூத சேர்க்கை, பிண்டம் உயிர்நிலை. ஆனால் இந்த உடல் என்ற நிலையிலே உணர்வுகள் தோன்றினாலும் அந்த உணர்வின் உன்னத நிலை நான் என்ற உணர்வு. இப்போ 5 அறிவு உள்ள ஜீவராசிகள் வரைக்கும் அங்கே உடம்பு இருக்கு, உணர்வு இருக்கு. 5 நிலைகளிலே தன்மாற்றத்தை அறியக்கூடிய 5 புலன்கள் இருக்கு. ஆனால் நான் அங்க இருக்கா? நான் நாய் என்பது நாய்க்கு தெரியுமா? நான் பூனை என்பது பூனைக்கு தெரியுமா? இல்லை நமக்கு இதெல்லாம் பேர் வச்சிருக்கிறாங்க என்பதாவது தெரியுமா? அதற்கு தெரிந்ததெல்லாம் நுண்ணிய அதிர்வுகள், அசைவுகள், ஓசை. நாம ஒரு நாய் பேர் சொல்லி கூப்பிடுற போது அது நம்மளை தான் கூப்பிடுறாங்க அப்படின்றத அந்த ஓசையை வைத்து புரிந்து கொள்கிறது. ஆனா அதுக்கு தான் நாய் என்பது தெரியுமான்னு தெரியாது. அந்த அறிவுக்கு பேர் தானே உணர்வு நிலை. உணர்ச்சி நிலை வேற, அதுக்கு மூலம் உணர்வு நிலை. அந்த உணர்வே அறிவின் அடையாளம். அப்ப அறிவு சுத்த வெளியில் அடக்கம் பெற்றிருந்தது, பஞ்சபூதத்தில் எழுச்சி பெற்றிருந்தது, ஜீவன்களிலே உணர்ச்சி பெற்றிருந்தது, மனிதனிலே நான் என்ற அறிவை வெளிப்படுத்தியது. மனிதன் தானே வெளிப்படுத்தினான். மனிதன் வந்த பிறகுதான் கடவுளுக்கே பெருமை. மனிதன் வரைக்கும் உள்ள ஜீவராசிகளிலே எந்த ஜீவன் கடவுளை பத்தி கவலைப்பட்டதுங்க? எனவே இறைவனுக்கே பெருமை சேர்த்தவன் மனிதன் இல்லையா? அதனால் இது இயற்கையின் உணர்வு நிலை, அறிவின் உச்ச நிலை மனிதனாக வந்தான். இம்மூன்றை பிரித்து பேசும் சித்தாந்தம். நமக்குள்ளே உயிர் இருக்கு. ஒவ்வொரு கோள் எடுத்துக்கொண்டாலும் அதுக்கு ஒரு மையம் இருக்கு. அப்ப உலகங்களின் ஈர்ப்பு உள் மையம் கொண்டும் உயிர் வகைகளில் காந்த கருமையம் கொண்டும் கொஞ்சம் பேதம், அவ்வளவுதான். ஆனா மையம் இருக்கு. எனவே மூன்றை பிரித்து பேசும் சித்தாந்தம். இயற்கையே அனைத்துமாய் உள்ளதென்று எடுத்துரைக்கும் வேதாந்தம். இயற்கையே அனைத்துமாய் உள்ளதென்று. இந்த இயற்கை என்பது உலகத்தை குறிக்கும். அதாவது பகவத்கீதையில இதுக்கும் ஒரு சான்று இருக்கு. வினை, வினை தலைமை, வினை பயன், இவற்றை இறைவன் உலகுக்கு உண்டு பண்ணவில்லை, இயற்கையை இங்கனம் சேவிக்கிறது என்று ஸ்லோகம் இருக்கு. அப்படி என்றால் இறைவன் வேறு இயற்கை வேறா என்ற கேள்வி அங்கு வரும். யார் விளக்கம் சொல்லுவாங்க? வேதத்திலும் தெரிஞ்சவங்க தான் விளக்கம் சொல்ல முடியும். அப்ப இறைவன் வேறு இயற்கை வேறா என்றால் ஆமா. இயற்கைக்கு மூலமானது இறைநிலை, தெய்வம், சுத்தவெளி. இயல்புக்கத்தால் இயங்குகின்ற அனைத்தும் உள்ள இடம் இயற்கை, இந்த உலகம். இந்த உலகத்திலேதான் விதி, இயக்கத்தோடு இயக்கமும் விதியும் கலந்தே பிறந்தது இல்லையா? பிரித்து பேச முடியாதபடி இயக்கமும் விதியும் கலந்தே பிறந்தன. அதனால் அந்த விதி விதித்தவன் விதியின் பயன். அப்ப எந்த இயக்கம் எந்த செயல் செய்தாலும் இந்த உலகத்துல தான் செயலுக்கு விளைவு என்ற விதி. இதை கடந்து விட்டால் அங்கே
விதியும் இல்லை, விளைவும் இல்லை, விதிப்பனும் இல்லை. அப்ப இறைநிலையே இயக்கத்தில் வந்த பிறகுதான் விதியாகிறான். ஏன்னா அறிவே இங்கே ஒழுங்காக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது, பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி. அதனால் இயற்கையே அனைத்துமாய் உள்ளதென்று எடுத்துரைக்கும் வேதாந்தம். அதனால முருகன் சுத்தி வந்து இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருப்பது இறைத்துகளின் சேர்க்கையே, இறைத்துகளே பெரும் பகுதி என்று இறைத்துகளுக்கு அந்தமாக மூலமாக இறைவனை கண்டு வேதாந்தியாக வெற்றி பெற்றான் முருகன். எனவே இயற்கையே அனைத்துமாய் உள்ளது என்று எடுத்துரைக்கும் வேதாந்தம். சரி, வேதாந்தம் இல்லைன்னா சித்தாந்தம் ஏது? அதாவது அந்தம் என்றால் முடிவு என்று பொருள். அப்ப இயக்கங்களுக்கெல்லாம் முடிவாகியது 5 அந்தங்களை பேசும். வேதாந்தம், சித்தாந்தம், கலாந்தம், நாதாந்தம், போதாந்தம் என்று 5 வகையான அந்தங்களை பேசும். அப்ப இறைத்தோலுக்கு மூலம் இறைநிலை, உயிர்களுக்கு மூலம் இறைநிலை, அசைவுக்கு மூலம் இறைநிலை, கலைகளுக்கு மூலம் இறைநிலை, அவற்றை பற்றி பேசுகின்ற தத்துவத்திற்கு மூலம் இறைநிலை. எல்லாமே முடிவு எங்க போய் நிக்குதுங்க? 5 வகையில் பயணித்தாலும் போய் சேர்கின்ற இடம் ஒரே தெய்வ நிலைதான். இப்படி கலைகள் மூலமாக இறைவனை அறிந்தோர் இருக்கிறாங்க இல்லையா? எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மா பாடும்போது பார்த்தீங்கன்னா முகத்துல தெய்வீகம் இருக்கும். அதே போல ஓஷோ சொல்லுவார், ஒரு நடன கலைஞர் அந்த நடன நிகழ்ச்சியில மரத்திலிருந்து இலை உதிர்வுகின்ற ஒரு காட்சி வருமா, கீழேந்து எம்பினார்னா அப்படியே போய் மெதுவா அப்படியே இலை உதிர்வது போல வருவார். எப்படி உங்களால் இப்படி செய்ய முடிகிறது என்று கேட்டபோது எனக்கு தெரியாது, அந்த காட்சி வரும்போது அதுவாக தெரியுது போல, நீங்க சொல்லித்தான் எனக்கே தெரியுன்றார். அப்போ இந்த உடலின் 70 கிலோ எடை எப்படி ஒரு சருகாக மாற முடியும்? எதை நினைக்கின்றதோ அதுவாக மாறும் மனம். அப்ப நினைச்சா மட்டும் போதாது, பாவனை ஒன்றே போதுமடா பரமநிலை அடைவதற்கு என்றார் பாரதியார். நினைப்பது வேற, பாவனை வேற, கற்பனை வேற, பாவனை வேற. அப்ப அதுவாகவே அதுக்கு என்ன சொல்லுவாங்க, யோக சம்யம்னு சொல்லுவாங்க. ராமாயணத்துல சீதையை தேடி அனுமன் புறப்படுகின்ற போது சீதையுடைய உருவத்தை மனதிலே நினைத்து யோக சம்யம் செய்து கொண்டான் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குதுல. அப்போ எதை நாம் அடைய வேண்டுமோ அதை பாவித்து மனதிலே நிறுத்திக் கொள்வது யோக சமயம். அதுபோல இங்கே தன்னுள்ளே நிறுத்துகின்ற போது அதுவாகவே மாற்றம் பெறுகிறோம். அதனால்தான் துரியோதய நிலையிலே அதுவாக மாறிவிட்டால் அனுபவம் என்ன? எல்லாம் மற என இழந்த நலம், நான் என்பதே இல்லை, பதமடைந்தோம் ஒன்றானோம், பரமானந்தம். அப்படி இயற்கையே அனைத்துமாய் உள்ளது என்று எடுத்திருக்கும் வேதாந்தம் வெவ்வேறு அல்ல. இயற்கை எது, நான் யார் என்று அகத்தே நோக்க சுற்றி உள்ளது இயற்கை. இப்ப நான் வேறா என்று அகம் நோக்க உடம்பு இருக்கு, ஆமா, உள்ள உறுப்புகள் இருக்குது, சரி, அதுக்குள் 7 தாதுக்களுக்கு மேல ஒண்ணும் இல்லை, சரி, அதற்குள் உயிர் இருக்கு, சரி, உயிருக்கு மூலம் ஜீவகாந்தம்,
இதுதான் தாயின் கருவிலே ஒரு புதிய ஆத்மாவாக உருவானது. அதற்கு மூலம் தாய் தந்தை உயிரணுக்கள், அதற்கு மூலம் சுத்தவெளி. எனவே இயற்கை எது, நான் யார், எல்லாம் உண்மைதான். அப்போ அறிவு அதனுடைய பயணத்தில் தன்னையே அறியக்கூடிய நிலையிலே அடைந்த உச்ச பரிணாமம் மனிதனாக வந்து சேர்ந்திருக்கிறது. தன்னை போல சாயலுள்ள ஒன்றாக இறைவனின் பரிணாமம் ஆதாமாக வந்து முடிப்பெற்றது. இப்ப உடலளவிலே பிறந்தா போதுமா? அறிவை கனியை புசித்தால் போதுமா? அறிவு விருட்சத்தையே புசிக்க வேண்டும் என்பது ஆண்டவன் விருப்பம் என்பார் ஓஷோ. ஸோ அறிவு கனியை புசித்தால் தான் பிரச்சனை. கெட் அவுட், இடம் தோட்டத்தை விட்டு வெளியே போட்டாங்க. அறிவு விருட்சத்தையே புசித்து விட்டால் எங்க வெளியே துரத்த முடியும்? எனவே அறிவு கனியை புசித்ததால் சிக்கல் வந்தது. விருட்சத்தையே புசித்து விட்டால் சிக்கல் தேர்ந்து போகும். அப்ப வேதத்துக்கு அந்தமாக, வேத நாயகனாக இறைவனை அறியலாம். எனவே இயற்கை எது, நான் யார் என்று அகத்தே நோக்க, பெரும்பாலும் உணர்வுகள் எல்லாம் நமக்கு உள்ளயா வெளியவா? அதாவது மகர்ஷிக்கு முன்பு ஆன்மீக பயிற்சியில உள்நோக்கி போன பயணம் தான், கடவுள் தான். உள் கடந்து போவதிலே அது கடினமான பாதை. ஏன்னா அனுபவங்களை கடந்து போவது அவ்வளவு எளிது அல்ல, உணர்ச்சிகளை கடந்து போவது எளிது அல்ல. ஆனா மனதிலே ஒரு நுட்பம் இருக்கிறது. யத் பாவம் தத் பவதி. எதை நினைக்கிறதோ அதுவாக மாறும். இது மனதினுடைய இயல்பு, சிறப்பு. மகர்ஷிக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் உடலை பற்றினார்கள், சித்தாந்தம். மகர்ஷி என்ன செய்தாரு? மனசை பிடிச்சாரு, காந்தம், வேதாந்தம். இப்ப மனம் எதை நினைக்கிறதோ அது மாறும் இல்ல. அப்ப விரிந்த பிரபஞ்சத்தை நினைக்கிறேன், அணுவாக மாறலாம் இல்லையா? அதற்கு மூலமாக இறைத்தோரை நினைக்கின்றேன், இன்னும் நுணுகி போலாம் இல்லையா? அதற்கு மூலமாக வேத நாயகனை நினைக்கிறேன், அதுவாக மாறலாம் இல்லையா? அப்போ இங்கேயே போராடுவதை விட, இந்த உடல் என்ற குருச்சேத்திரத்திலேயே யுத்தம் நடத்தி கொண்டிருப்பதை விட, இதை கடந்து விட்டால், நிர்வாணமாக மாறிவிட்டால் இறைவனை அறிவது எளிது. பிறகு இந்த உடம்பை பார்த்துக்கலாம் என்று எல்லா ஞானிகளும் சித்தாந்தியாக இருக்க, வேதாந்தியாக மகர்ஷி அவர்கள் மனவளக்கலை, வேதத்தை பற்றி கொண்டால் எளிதில் அறிந்து விடலாம் என்று வேதாந்தியாக மகர்ஷி அவர்கள் நமக்கு மனதின் மூலமாகவே இறைவனை அடையக்கூடிய பயிற்சியை தந்தார்கள். சரி, இப்ப விரிந்து போனதும் ஒடுங்கியதும் எது என்றால், மனமாக இருந்த அறிவே மனம் கடந்து அறிவாக மாறியது. மனம் என்பது 40 அலை வரைக்கும், அறிவு என்பது 0. இந்த 40 நுணுகி கொண்டே போனால் 0 தானே. அப்போ நாம் உணர்ந்தது எங்கே? எனக்குள்ளேயா அல்லது சுத்த வெளியிலையா என்றால், இங்கேருந்து அங்க போனா அங்கிருந்து இங்கேயும் வரலாம். இப்போ ஒரு மின்சார கம்பி இருக்கு, 1 மீட்டர் நீளத்துல ஒரு கம்பி, ஒரு பிளக், பல்பு ஃபிக்ஸ் பண்றோம். இன்னொரு கம்பியில 1000 மீட்டர் நீளம், அதுல ஒரு முனையில பிளக், இன்னொரு முனையில பல்பு. இப்ப இரண்டையும் மின்சாரத்துல இணைத்தால் ஒரே நேரத்தில் வெளிச்சம் தருமா, அல்லது 1000 மீட்டர் நீளம் உள்ள வயர்ல கொஞ்ச நேரம் கழிச்சு வெளிச்சம் வருமானா? இன்ஸ்டன்ட் தானே.
அப்போ 1000 மீட்டர் நீளம் ஒரு பொருட்டல்ல அல்லவா? ஏன்னா எங்கும் இருப்பது எலக்ட்ரான்கள். என்ன பண்ணினோம்? ஜஸ்ட் ஃபியூசிங், ஒரு இணைப்பு கொடுத்தோம், அவ்வளவுதான். அதே போல சித்தமாக இருந்தாலும் வேதமாக இருந்தாலும் ரெண்டும் ஒன்றே தான். இங்க தொட்டா அங்க வெளிச்சம் வரும், தொட்டா இங்க வெளிச்சம் வரும். இப்போ எல்லாம் ஒரே அறிவு தான். இதை அறியக்கூடிய நிலை அந்த துரியாதீத அனுபவத்தை பெற்று விட்டால், நரன் என்ற சிற்றலை கடந்து விட்டால் பிறகு பேதம் இல்லை. பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றும் பதமடைந்தோம் ஒன்றானோம். இப்ப உடம்பும் எங்க, சுத்தவெளி எங்க என்றும் இறை தொகலாக, இறை தொகலுக்கு உட்பொருளாகிய இருப்பாக மாறிவிட்டது. ஸோ இந்த ஒரு பேரின்பத்தை துய்ப்பதற்கான வாய்ப்பு, வழிமுறை, நம் கடமை, அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அருமை, சிறப்பு ஐயா. மிகச்சிறப்பாக மகான் கவிகளுக்கு தொடர்ந்து விளக்கம் வழங்கி வந்து கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர், ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். தொடர்ந்து பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி அருணகிரி சிகாமணி ஐயா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி சூர்யா ஜெயமணி அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி ஜமுனா ராணி அம்மா அவர்களும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்ரியம். போரில்லா நல்லுலகம், பொருட்துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வநீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கள், பல மதங்கள் பல கடவுள், பழக்கம் ஒளித்துண்மை ஒன்றை சேர்ந்திடுதல். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மழைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய் அக்காந்த அழை மனமாமுடல் உயிர்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற
பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்ம இந்த இறைநிலையுணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.